ஆமா பாட்டி, எனக்கு கூட தெரியாது. நானே மறந்துட்டேன் பாட்டி. அனு சொல்லிதான் எனக்கே ஞாபகம் வருது. அபி, உனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொல்லு. எல்லாருக்கும் சர்ப்ரைஸா தான் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். ஆனா நான் உனக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்க்கா. நீங்க எல்லாரும் என் மேல காட்டுற அன்பே பெரிய கிஃப்ட் தான். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு எல்லாம் சொல்லல, நிஜமா தான் நான் சொல்றேன். ஏன்னா இங்க புடவை விற்க வந்த பொண்ணுனா எனக்கு வேலை கொடுத்து நம்பிக்கை கொடுத்து என்னோட எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லயும் கூட இருந்து என்னை ஆதரிக்கிற உங்களை மாதிரி மனுஷங்க எல்லாம் வாழ்க்கையில அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சிட மாட்டாங்க. அபி, எங்க வீட்டு மூத்த மருமகமா நீ. உன் பிறந்த நாள நாங்க சும்மா விட்டுருவோமா? பெரிய ஹோட்டலா கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட மாட்டோம். ஆகாஷ், அதுக்கான பிளான்லாம் பண்ணிடுற? சரிப்பா. அச்சச்சோ, அதெல்லாம் வேண்டாம் சின்ன மாமா. கோயிலுக்கு போனாலே போதும், அதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். டேய் ராகவ், நாளைக்கு காலையில முதல் வேலையா அபிய கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு என்ன வேலையா இருந்தாலும் பாரு. சரியா? சரிங்க பாட்டி. இந்த கிழவி தொலை தாங்க முடியலையே.